நாகையிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததை அறிந்த பயணிகள் அந்த பேருந்தை பாதி வழியிலேயே நிறுத்தினர். வேறு ஓட்டுநரை கொண்டு இயக்கினால்தான் பயணத்தை தொடருவோம் என பேச்சு நடத்திய காவல்துறையினரிடம் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதையடுத்து நாகை பணிமனைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மாற்று ஓட்டுநரை கொண்டு பேருந்து இயக்கப்பட்டது. ஆற்காடு அருகே உள்ள விலாப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சார்பில் நெகிழியில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற முழக்கத்துடன் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவர்கள் நெகிழி பொருட்களை தவிர்க்க கோரும் வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்திச் சென்றனர். திருப்பத்தூர் அருகே சின்ன பசிலிக்குட்டை பகுதியைச் சேர்ந்த மோகன் பிரவீனா தம்பதியரின் 2 வயது குழந்தை கிருத்திகா விளையாடிக் கொண்டிருந்த போது அருகே உள்ள தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்தது. இந்த துயர நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வரும் நிலையில் கர்நாடக அரசு தமிழகத்துக்கு கடந்த மாதம் வழங்க வேண்டிய 9 TMC நீரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மதுரவாயல் கூவம் ஆற்றங்கரையோரத்திலும் புறவழி சாலையிலும் நாள்தோறும் குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் துர்நாற்றம் வீசுகிறது. குப்பைகளை மர்ம நபர்கள் சிலர் இரவு நேரத்தில் தீயிட்டு கொளுத்துவதால் அதிலிருந்து வெளியேறும் புகை கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கீழ்பவானி முதன்மை வாய்க்காலிலிருந்து தண்ணீர் திருடப்படுவதை கண்டறிந்து தடுக்க வேண்டுமென வலியுறுத்தி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு அளித்தனர். முறை வைத்து தண்ணீர் விடுவதால் நாற்று பணியை கூட முழுமையாக செய்ய முடியவில்லை என்றும் மனுவில் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். உடனடியாக கடைமடைக்கு தண்ணீர் செல்லாததற்கு முழு காரணம் இந்த தண்ணீர் திட்டு தான். ஆகவே இந்த தண்ணீரை முறைகேடாக எடுக்கின்றவர்களை உடனடியாக நீங்கள் இடம் கண்டறிந்து அந்த கிணறுகள் மற்றும் போர்வெல்களை எல்லாம் நீங்கள் அடைக்க வேண்டும், பறிமுதல் செய்ய வேண்டும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். தமிழகத்தில் எந்த ஒரு இடத்திலும் டெங்கு பாதிப்பு இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில்தான் டெங்கு காய்ச்சலால் அதிகம் பேர் உயிரிழந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இப்போ அவருக்கு எங்கே டெங்கு இருக்குன்னு காட்ட சொல்லுங்க முதல்ல. அதாவது அவங்க ஆட்சியில் தான் இதை லாவணி பாடுறதுக்காக சொல்லலை. 2012 டெங்கு இறப்பு 66 பேர், 2017 டெங்கு இறப்பு 65 பேர். இதுதான் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அதிகபட்சமான டெங்கு இறப்புகள். அதுக்கு பின்னாடி எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். இப்போ 9 மாதம் கடந்துருச்சு, 10வது மாதம் அக்டோபர் மாதம் இது வரைக்கும் டெங்கு இறப்புகள் 6. கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தானி ஓட்டுநர்கள் தங்களது குழந்தைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய மோட்டார் வாகன சட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கம் எழுப்பினர்.